சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள சீனிவாசபுரத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கூரை விழுந்து இளைஞர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பட்டினப்பாக்கத்தின் இருபுறமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ஈவேரா. விவரங்களை சொல்லலாம். சென்னை மெரினா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய காமராஜர் சாலை மற்றும் அந்த கடற்கரை லூப் சாலை ஆகிய பகுதிகளில் தற்போது சாலை மறியல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக போக்குவரத்து என்பது ஸ்தம்பித்துள்ளது. இதற்கு காரணம் 22 வயதான இளைஞர் சையது குலாப் என்பவர் நேற்று இரவு மரணமடைந்தார். அதற்கு காரணம் அங்க பட்டினப்பாக்கத்தில் உள்ள சீனிவாசபுரம் என்னும் இடத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு ஸ்லாப் ஒன்று நேற்று இடிந்து விழுந்துள்ளது. இது இரவு 8:30 மணி போல இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஸ்லாப் இடிந்து விழுந்ததில் அங்கு நின்று கொண்டிருந்த தரைத்தளத்தில் நின்று கொண்டிருந்த சையது குலாப் என்ற இளைஞர் துரதிருஷ்டவசமாக தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அங்கேயும் மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக அங்கிருந்தவர்கள் ராயப்பட்டி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் அந்த சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார். இதன் காரணமாக நேற்று இரவிலிருந்தே பட்டினப்பாக்கம் பகுதி மக்கள் ஒரு கொந்தளிப்புடன் காணப்பட்டார்கள். காலையில் அவர்கள் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தும் நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டதன் காரணமாக அவர்கள் சாலை மறியலில் இருந்த நிலைக்கும் ஆளானார்கள். அந்த அடிப்படையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள லூப் சாலையில் முதலில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் திருப்பி விடப்பட்டன. இதைத் தொடர்ந்து அது முக்கிய சாலையான பிரதான சாலையான அந்த காமராஜர் சாலையிலும் அந்த பொதுமக்கள், அதாவது குலாபின் உறவினர்கள் மற்றும் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றாக கூடி சாலை மறியலில் இறங்கினார்கள். அங்குள்ள தடுப்பு வேலைகளை எல்லாம் அவர்கள் சாலைக்கு குறுக்கே மறித்து வாகனங்களை செல்ல விடாமல் தடுத்து விட்டார்கள். அவர்கள் முக்கியமாக என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், இந்த அடுக்குமாடி குடியிருப்பானது மிகவும் பழமையான ஒரு குடியிருப்பு. இது சிதிலமடைந்த காரணத்தினால்தான் இந்த விபத்து ஏற்பட்டு இளைஞர் குலாப் என்பவர் உயிரிழந்து விட்டார். ஆகையால் இந்த உயிரிழப்பு சம்பவம் என்பது மேலும் தொடரக்கூடாது. எனவே தங்களுக்கு இந்த வீடுகளை புனரமைக்க வேண்டும் அல்லது மாற்று குடியிருப்புகளை வழங்க வேண்டும். அதற்கு அரசு உரிய விஷயத்தை உடனே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்போது பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பகுதியில் இப்போது கூடியிருக்கிறார்கள். போக்குவரத்து என்பது முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது. அந்த பகுதியில் எந்த வாகனம் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசாரும் எவ்வளவோ போராடி அந்த மறியலை கைவிட செய்வதற்கான ஒரு வேலையில் இறங்கி பார்த்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அதை பற்றி கொஞ்சமும் அதற்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதன் காரணமாக தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட மிக முக்கிய இடங்களுக்கு செல்லக்கூடிய அலுவலர்களும் அதிகாரிகளும் செய்வதறியாது பல சாலைகளில் குறுக்கும் மறுக்குமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் வாகன போக்குவரத்து என்பது முற்றிலும் அங்கு முடங்கி போயிருக்கிறது. பொதுவாகவே எப்போதும் வங்கக்கடலில் புயல் உருவாகும் போதெல்லாம் அந்த புயலானது சீனிவாசபுரத்தை தாக்கும். ஆனால் இந்த முறை சீனிவாசபுரம் பகுதி மக்களே புயலாக உருவெடுத்து இப்போது ஒரு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்தானது முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது சென்னை நகரில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.